இன்னைக்கு இந்தியாவில் அதிகமாக கேட்கப்படுற கேள்விகள் என்னவா இருக்கும் அப்படின்னா, வேலை வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? மாணவர்களுக்கு. அதாவது இன்னைக்கு காலேஜ் படிச்சு முடிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? இல்ல ஒரு 10 வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்கன்னா, வேலை வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டா, நெறைய பேர் சொல்ற பதில்கள் இல்ல அப்படின்னுவாங்க. ஆனா என்ன நீங்க கேட்டீங்க அப்படின்னா, வேலை வாய்ப்புகள் இருக்கு. பட் அத எப்படி அப்ரோச் பண்றதுங்கிற விஷயங்கள் நெறைய பேருக்கு தெரியாம இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோல ஒரு வேலை வாய்ப்புகள நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்? இன்னைக்கு காலேஜ் படிச்சு முடிச்சு நீங்க வெளிய வரீங்கன்னா, எப்படி அப்ரோச் பண்ணணும் வேலைக்கு? இல்ல ஒரு 10 வருஷம் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா, எப்படி அப்ரோச் பண்ணணும்? எப்படி நம்மளுடைய ரெஸ்யூம்னு நம்ம ஒண்ணு சொல்லுவோம் தெரியுமா? அந்த ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணணும்? பிகாஸ் என்னுடைய ஒரு 8+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு 250+ கம்பெனிஸ் இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதுல 90% ஃபெயிலியர்ஸ் மட்டும் தான் நடந்திருக்கு. அதுல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள இங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட்லருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலேஜ் படிச்சு முடிக்கிறாங்க. படிச்சு முடிச்ச உடனே அவங்க வேலைக்கு தேடுறாங்கன்னா, அந்த தேடி முடிக்கிறதுக்கே 2 வருஷம் ஆயிடும். மோஸ்ட்லி இன்னைக்கு ஃப்ரெஷரா வெளிய வந்த உடனே 1 வருஷம் வேலை தேடுவாங்க. 1 1/2 வருஷம் ஆகும். அதிலேயே 1 வருஷம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் மோஸ்ட்லி பிரிஃபர் பண்ற விஷயங்கள் என்னவா இருக்கும்னா, உங்களுடைய சிவிய நீங்க காலேஜ் 3rd இயர் அதாவது ஃபைனல் இயர் படிக்கும்போதே ரெடி பண்ணிக்கோங்க. அந்த சிவி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நெறைய பேர் நம்மளுடைய Instagramல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. "அண்ணா எனக்கு வேலை வேணும். எனக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. யாராச்சும் தெரிஞ்சவங்க இருக்காங்களா? இல்ல ரெஸ்யூம ஃபார்வர்ட் பண்ணுங்க." அப்படிங்கும்போது நான் அவங்ககிட்ட ரெஸ்யூம் கேட்டோம். கண்டிப்பா நம்ம ஹெல்ப்ப பொறுத்தவரைக்கும் நீங்க ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணா தான் நீங்க வளருவீங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், நான் அவங்ககிட்ட ரெஸ்யூம் கேட்கிறோம். அந்த ரெஸ்யூம பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா யாருமே வேலை குடுக்க மாட்டாங்க. பிராக்டிகலா நான் சொல்றேங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நானே அப்படிதான் ரெஸ்யூம் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? என்னுடைய ரெஸ்யூம நீங்க பார்த்தீங்கன்னா யாருமே வேலை குடுக்க மாட்டாங்க. 10 இயர்ஸ் பிஃபோர். அந்த மாரி தான் அந்த ரெஸ்யூம பார்க்கும்பொழுது யாருமே வேலை குடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்டின்னா, அந்த ரெஸ்யூம்ல அவங்க குடுத்திருக்கிற விஷயங்கள், என்னுடைய பேரு அன்சோன்னு குடுத்துட்டு, இந்த மாரி நான் காலேஜ்ல படிச்சேன் அப்டின்னு, எனக்கு கிரிக்கெட் ஆட தெரியும், வாலிபால் ஆட தெரியும், ஃப்ரீ டைம்ல நான் வாக்கிங் போவேன் அப்டிங்கிற மாரிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ட்ரஸ்ட் மீ, உங்கள ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்ப்பாங்க. ஒரு கம்பெனில உங்கள உள்ள எடுக்குறாங்க அப்டின்னா. நீங்க ஒரு அசெட் கம்பெனிய பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு அசெட்ஸ் உங்க மூலமா என்ன பிசினஸ் இம்பாக்ட் இருக்கு அப்டிங்கிறத பார்க்கணும். பெர்சனலா நீங்க கரியர குரோத் ஆகணும். பிசினஸ் வைஸா நீங்க குரோத் பண்ணணும். அப்போ 2மே அந்த சிவி பேஜ்ல இருக்கணும். அத தவிர்த்து நீங்க உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எனக்கு நான் கிரிக்கெட் ஆட போறேன். நான் ஃப்ரீ டைம்ல என்னுடைய வீட்ல இருக்கிற குட்டி நாய்க்குட்டி கூட விளையாடுவேன் அப்டின்னு நினைச்சீங்கன்னா, அது அவங்களுக்கு தேவையே கிடையாது. எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்ணணும் அப்டிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ரெஸ்யூம் ரெடி பண்றது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு இருக்கிற அந்த ஏஐ டெக்னாலஜில 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கோங்க. பிகாஸ் நாங்க 2013ல நான் பாஸ் அவுட் ஆகும்பொழுது, அப்ப ரெஸ்யூம் ரெடி பண்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கே எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு. 2 நாள் ரெடி பண்ணோம். இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹார்ஸ்ல நீங்க ரெஸ்யூம் ரெடி பண்ணலாம். சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்றதுக்கு ChatGPT எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இத இன்னைக்கு நீங்க நிறைய அட்வர்டைஸ்மென்ட் பார்ப்பீங்க. ChatGPT மூலமா நாங்க உங்களுக்கு ரெஸ்யூம் ரெடி பண்றதுக்கு நீங்க ஒரு 10,000 ரூபீஸ் கொடுங்க, நாங்க ரெஸ்யூம் ரெடி பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. டோன்ட் ஸ்பெண்ட் எனி மனி. நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன். மணி குடுக்காதீங்க. உங்களால பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்களே பண்ணுங்க. அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் ChatGPT ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணி எனக்கு ஒரு ரெஸ்யூம் வேணும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரு போட்டோ வச்சுக்கோங்க. அந்த போட்டோல நீங்க பிளேசர் போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒன்னு ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது கோட் சூட் போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வச்சுக்கோங்க. வச்சு லெஃப்ட் சைடுல வச்சுக்கோங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பிசினஸ் டெம்ப்ளேட்ஸ் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணுங்க. ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் ரெடி பண்ணீங்க. 1 பேஜ் ரெஸ்யூம் டெம்ப்ளேட்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட பிசினஸ் டெம்ப்ளேட்ஸ் வரும். அந்த டெம்ப்ளேட்டை உங்கள் டொமைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இஃப் இட் இஸ் சைபர் செக்யூரிட்டி, அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ப்ரோக்ராமிங், அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். நீங்கள் எந்த டொமைனுக்குள்ள போறீங்கிறத பொறுத்து அந்த டெம்ப்ளேட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ இருக்கு, ஒரு டெம்ப்ளேட் ரெஸ்யூம் வச்சிருக்கீங்க. இப்போ இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் ரெடி பண்ணணும். நீங்கள் காலேஜ் படிச்சு முடிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வேணும். கரெக்டாக நேராக ChatGPT கிட்ட போங்க. போயிட்டு இந்த மாதிரி ரைட் அ ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் 3 லைனா 4 லைனா. ரைட் அ 3 லைன் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மை செல்ஃப் அப்படின்னு போடுங்க. இல்லை உங்கள் பேர் போட்டுட்டு தட் நான் இந்த வருஷம் பாஸ் அவுட் ஆகிட்டேன். என்னுடைய ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னா, நான் காலேஜ் டைமில் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்மில் நான் என்னுடைய லிங்க்டின் லேர்னிங்லையோ இல்லை யுடேமிலையோ இந்த மாதிரி கோர்ஸ் நான் முடிச்சிருக்கேன். இதை பற்றி எனக்கு ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் எழுது, ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் எழுதுனா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துரும். காப்பி பண்ணி இன்ட்ரோடக்ஷன் போட்டுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கே படிச்சீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். எங்கே படிச்சீங்க, எந்த காலேஜில் படிச்சீங்க அப்படிங்கிறதுல நீங்கள் வச்சுக்கோங்க. அது ரெண்டாவது ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஸ்டெப் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ரெஸ்யூம்லையும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு டெக் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கு நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாது. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னா, இன்னைக்கு என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. இன்னைக்கு என் கம்ப்யூட்டரில் எனக்கு எக்ஸலில் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் அலைன் பண்ணி டக்குன்னு கொடுங்க அப்படின்னா, அதை ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகும் தெரியும்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸாக எடுத்துக்கோங்க. இதுவே சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட எப்படி பேச தெரியணும். இன்னைக்கு நிறைய பேர் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு 10 பேர்கிட்ட போய் நீங்கள் பேசுங்க டைரெக்டானா பேச மாட்டாங்க. இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது
டெக்னிக்கல் ஸ்கில்ஸை தவிர்த்து இன்றைக்கி வந்து என்னால் ஒரு 10 பேர்கிட்ட ஜோவியலாக பேச முடியும். ஸோ யாராக இருந்தாலும் என்ன அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஸோ அவங்ககிட்ட நான் போய்ட்டு ரொம்ப பாசிட்டிவாக பேச முடியும். ஒரு டீமை நல்லா லீட் பண்ண முடியும். இது எல்லாமே சாஃப்ட் ஸ்கில்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வரது எல்லாமே சாஃப்ட் ஸ்கில்ஸ். இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. டெக்னிக்கல் ஸ்கில்ஸை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சர்வைவ் ஆக முடியாது. ஸோ நீங்கள் வந்து டெக்னிக்கலில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே ரொம்ப நாள், பிகாஸ் இட்ஸ் பியூர்லி அபவுட் டெக்கு ப்ளஸ் சாஃப்ட்டு. ஸோ நீங்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸும் தெரிஞ்சிருக்கணும், டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் தெரிஞ்சிருந்ததா உங்களால் ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியும், உங்களால் நிறைய பேர்கிட்ட பேச முடியும், நெட்வொர்க்கிங் வளர்த்துக்க முடியும். அதுக்கு தான் நிறைய கான்ஃபரன்ஸ் போக சொல்கிறது. ஸோ அப்போது தேர்ட் என்னன்னா இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அப்படின்னுவாங்க, இல்லை டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து எந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி மெட்டாஸ்பிளாய்ட்னு வச்சுக்கோங்க. மெட்டாஸ்பிளாய்ட்டில் எனக்கு ஒரு 100%ல் ஒரு 40% தெரியும். ஓகே ஃபைன் பர்ஃபெக்ட். அதே மாதிரி இன்றைக்கி பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கில் எனக்கு ஒரு 20% தெரியும். அந்த பெனிட்ரேஷன் டெஸ்ட்டில் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால், ஓகே எனக்கு வந்து இப்போ நான் ஒயர் ஷார்க்கு வந்து நான் ஒயர்லெஸ் டெஸ்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன், அது ஒன்று வச்சுக்கலாம். நீங்கள் என்மேப் போர்ட் ஸ்கேனிங் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 4-5 டூலை வேர்ல்டில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு டூலை ரிசர்ச் பண்ணி அதை என்ன பண்ணுங்கள், ஒரு சின்னதாக டெமோ நீங்களே ஒர்க் பண்ணி அந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுட்டு அதை பற்றின ஒரு சின்ன இந்த டூல் நேமை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள் ரெஸ்யூமில். அப்போது அந்த டூலை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், கடைசி விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட என்ன இருக்குது, ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு பிஸ்னஸ் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, இன்ட்ரோடக்ஷன் ரெடி பண்ணிட்டீங்க, டெக்னிக்கல் ஸ்கில்ஸை போட போகிறீங்க, சாஃப்ட் ஸ்கில்ஸை போட போகிறீங்க, அதுக்கப்புறம் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸை போட போகிறீங்க. இதுதான் ஒரு ஃப்ரெஷர் ரெஸ்யூமுக்கு தேவை. இதை தவிர்த்து இதை ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்த உடனே அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு தான் அந்த டெம்ப்ளேட். ஸோ டெம்ப்ளேட்டை கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், நான் லிங்க்லையும் கொடுக்குறேன், அதில் நீங்கள் போய் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணுறது தான் ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ நீங்கள் டெம்ப்ளேட் ரெடி பண்ணியாச்சு கரெக்டாக. இப்போ இதை என்ன பண்ணணும், இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணணும். எப்படி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த நாக்ரி. இந்த நாக்ரிங்கிற ப்ரொஃபைல் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இது எதுவுமே நீங்கள் பண்ணாமல், இது எதுவுமே நம்ம செல்லில் பண்ணாமல் நம்ம வந்து வேலை கிடைக்கல அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது முடிஞ்சிருச்சு கரெக்டாக. இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, கால் வரும் எங்கேருந்து அப்படின்னா, ஒரு ரெக்ரூட்டர்கிட்ட கால் வருது. ஸோ கால் வரும்போது எப்படி பேசணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ என்ன பண்ணுவாங்க, இஷ்டத்துக்கு இப்போ நம்ம சொன்னோம் தெரியுமா, அந்த டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் சொன்னோம் தெரியுங்களா. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க, இருக்கிற இன்டர்நெட்டில் போய் கூகுளில் டாப் 5 டூல்ஸ்னு சர்ச் பண்ணுவாங்க, வர டூல்ஸ் எடுப்பாங்க, எடுத்து காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணுவாங்க. சரியா, நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். பிகாஸ் நான் ஒரு 50+ ஸ்டூடெண்ட்ஸையும் சரி, ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனும் சரி இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ஒரு ஃப்ரெஷர் கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதில் ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு, ரெஸ்யூமில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு, நான் வந்து டெக்னாலஜியை வந்து எனக்கு லேர்ன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு. நான் கேட்டேன் அப்படிங்களா, அப்போ டெக்னாலஜி எப்படி லேர்ன் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறேன். எனக்கு வந்து ரெகுலராக ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்துச்சுன்னா அதை நான் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னும் போது நான் அப்போ தான் அவர்கிட்ட அந்த சாட் ஜிபிடியை பற்றி ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன். சாட் ஜிபிடின்னு வந்துருக்கு தெரியுமான்னு கேட்குறேன். உடனே அவர் வந்து தெரியும் அப்படிங்கிறாரு. என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறேன். அதை சர்ச் பண்ணும் அப்படிங்கிறாரு. சர்ச் பண்ணும் அப்படின்னா சரி என்ன சர்ச் பண்ணும், எப்படி நீங்கள் சர்ச் பண்ணுவீங்கன்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் சொல்ல தெரியல. பிகாஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா மேக் ஷுர் உங்களால் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இன்றைக்கி டெக்னாலஜியை நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ சாட் ஜிபிடின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதை நீங்கள் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸில் ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் ரெக்ரூட்டர்கிட்ட வருது. அப்புறம் அந்த கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியலனாவே உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வரும். இதுதான் மோஸ்ட்லி பண்ணுற ஒரு தப்பு. இன்றைக்கி வந்து ஒரு 10 பேர் என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரெஸ்யூம் வாங்குவாங்க, அவங்க என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கிறத காப்பி பண்ணி இங்கே போடுவாங்க, கொஸ்டின்ஸ் வரும்போது அங்கே ஃபெயில் ஆயிடுறாங்க. ஸோ உங்கள் ரெஸ்யூமில் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு ஒரு விஷயத்தை நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கூகுளில் போய்ட்டு நீங்கள் ஒரு 10 டூல் இருக்குன்னா, ஒரு டெக்னாலஜி இருக்கா, அதை தெரிஞ்சுட்டு அப்படியே போடுங்க. அதுக்கப்புறம் அதை இன்டர்வியூ கிராக் பண்ணுறது அப்படிங்கிறது 2வது ரவுண்டு தான். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஹெச்ஆர்கிட்ட தான் நமக்கு கால் வர வைக்கணும். அதுக்கு தான் இந்த 8 நிமிஷம். சரிங்களா, ஸோ இந்த 8 நிமிஷத்தில் இப்போ உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ எனக்கு ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்குண்ணா அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ ரெஸ்யூம் ரெடி பண்ணியாச்சுன்னா அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா இதுவே ஒரு 9 மினிட்ஸ் நமக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி பிகாஸ் இது நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஒரே விஷயத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, ரொம்ப வந்து டம்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ உங்களுக்கு இந்த ஒரு வீடியோலேயே ஒரு ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஸோ ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான விஷயங்களை திருப்பியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபோட்டோ காப்பி உங்களுக்கு வச்சுக்கோங்க. 2வது என்னென்னா உங்களை பற்றி இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும். 3வது என்னென்னா ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணுங்கள். 1 பேஜ் 2 பேஜ் அந்த மாதிரி ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள். 4வது என்ன அப்படின்னா நீங்கள் காலேஜில் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் என்ன, ஸோ உங்களை பற்றின ஒரு சின்ன விஷயங்களை நீங்கள் கொடுங்க. 5வது என்ன அப்படின்னா உங்களுடைய ஹாபிஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாதீங்க. இந்த கிரிக்கெட் ஆட போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணாதீங்க. அது ஹெச்ஆர் கால் பண்ணாங்கன்னா ஃபோனில் சொல்லிக்கோங்க. ஸோ பேஜில் மென்ஷன் பண்ணாதீங்க. அந்த இடத்துல
நீங்கள் என்ன ஸ்ட்ராங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் சாஃப்ட் ஸ்கில்ஸு, இது வந்து நான் நல்லா 4 பேர்கிட்ட பேசுவேன், லைக் டீம்ஸை லீட் பண்ண தெரியும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேரை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பாசிட்டிவாக நான் வந்து அவங்க எல்லாமே டீம் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணிட்டு கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட சிக்னேச்சர், டேட் அண்ட் பிளேஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ரெஸ்யூம் கன்ஃபார்ம். இதுக்கப்புறம் தான் அந்த நாக்ரி ப்ரொஃபைலை நீங்கள் போய் அப்டேட் பண்ணணும். நாக்ரி மட்டுமானு கேட்டால் அது மட்டும் கிடையாது, இதுக்கும் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.